என்ன மன்னிச்சிருங்க ஜின்வோ, நான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போய் பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்ப அவங்க அப்பா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, நான் முடிவில்லா உறக்கத்திலிருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப லக்கியான ஆளு, நான் ரொம்ப ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு மண்டையில உரைச்சது, நான் ஒன்னும் அவ்வளோ ஸ்பெஷல்லாம் கிடையாது. இந்த முடிவில்லா உறக்கத்திலிருந்து எந்திரிச்சவங்க 2 பேர் தான். ஒன்னு உங்களோட அம்மா, இன்னொன்னு நான். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். சொல்லுங்க ஜின்வோ, நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ, ஆமா நான் தான் பண்ணேன், நீங்க அதுக்கு தகுதியான ஆளுன்னு நான் நினைச்சேன். நீங்க நினைச்சிருந்தா நிறைய பேரை விட்டு என்ன தொல்லை பண்ணியிருந்துருக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன தொந்தரவு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க நம்ம ஹீரோ. அதுக்கு அந்த ஜின்கோவோட அப்பாவோ, ஓ நான் ஜின்கோவை அனுப்பி உங்ககிட்ட பேச வைக்காம இருந்தேனே, அதுக்காக தான் என்ன காப்பாத்தினீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ, ஆமா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அடுத்து ஜின்கோவோட அப்பாவோ சொல்லுவார் பாருங்க, நான் உங்களுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், என்னோட சொத்துல பாதி கூட உங்களுக்கு எழுதி வைக்கிறேன், கேளுங்க ஏதாவது கேளுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஜின்கோட அப்பா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்னோட அம்மாவையும் தங்கச்சியும் நீங்க நல்லா பாத்துப்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே ஜின்கோட அப்பாவோ, என்ன ஜின்வு இப்படி கேட்டுட்டீங்க, உங்களுக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேனா, இனிமே அவங்க உங்க குடும்பம் இல்ல, அவங்க ஏன் குடும்பம், நான் அவங்களை கண்டிப்பா பாத்துப்பேன், நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் ஜின்வு அப்படின்னு ஜின்கோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. அடுத்ததா சைனா வானத்துல ஒரு பெரிய கேட் ஓபன் ஆனதை ஸ்கிரீன்ல காட்டிட்டு இருப்பாரு சேர்மன் சவுல். இதுதான் சைனால ஓபன் ஆன பெரிய கேட்டு, இது இங்க மட்டும் இல்ல உலகத்துல 8 இடத்துல ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோட்ட சேர்மன் சவுல் கேட்பாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜின்வு, இது உங்களோட ஆர்மியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ, இல்ல இல்ல அது என்னோட ஆர்மி இல்ல, அவங்கெல்லாம் எதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடுத்து கேட்பான் பாருங்க, சேர்மன் நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்பான் பாருங்க. ஒரு மாதிரி கேட்பானா சேர்மன் சவுலோ, கண்டிப்பா நம்புறேன் ஜின்வு, உங்களை நம்பாம அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ சேர்மன் சவுல் கிட்ட அப்படி கிட்ட போயிட்டு, அப்படின்னா நான் இப்ப காட்ட போறத நீங்க கண்டிப்பா நம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவான்ல. அந்த சேர்மன் சவுலோ, என்ன சொல்றீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு விரல் எடுத்து அவன் நெத்தில வைப்பான் பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம் வரும். அந்த ரூலர்ஸ் வந்தது, அப்சல்யூட் பீயிங்கை கொன்னது, சேடமோனார்க்கு உருவானது, மான்ஸ்டர்லாம் எதுக்காக இந்த பூமிக்குள்ள வந்தது அப்படின்றது எல்லா விஷயமே அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் பாருங்க. அவன் ஒரு நிமிஷத்துல என்ன நடந்தது இங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் என்னத்தை பார்த்தேன், நான் என்னமோ சாதாரண மக்களை காப்பாத்துறதுக்காக கடவுள் குறிப்பிட்ட மக்களுக்கு சக்தியை கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா இது மொத்தமா வேறையா இருக்கு, இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ எனக்கு எல்லாமே புரியுது, நல்லாவே புரியுது. நான் இது வரைக்கும் நினைச்சது எதுவுமே உண்மை இல்ல, இது மொத்தமாவே வேற மாதிரி இருக்கு. சாதாரண மனுஷங்களுக்கு 100% கிடைக்கிறதுக்கான காரணம் மற்ற மக்களை காப்பாத்துக்காக இல்ல, அவங்களாவது இந்த போரோட முடிவுல உயிரோட இருப்பாங்கன்ற காரணத்துக்காக தான். இது மனுஷங்களுக்கும் மோனார்க்குக்கும் நடக்க போற சண்டை இல்ல, இது ரூலருக்கும் மோனார்க்கும் நடக்க போற சண்டை.